சூர்யாவிடமிருந்து தொடங்குறேன். இப்போ தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை வரையும் போயாச்சு. காங்கிரஸ்ல முதற்கட்ட ஒரு பேச்சுவார்த்தை தொடங்கிடுச்சு. அடுத்த கட்டமா பேச்சுவார்த்தை நடத்தணும். தேசிய அளவில் இந்தியா கூட்டணி, அந்த இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய சலசலப்பை எல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு? இல்லை, தேசிய அளவில் இந்தியா கூட்டணியில் சலசலப்பு அப்படிங்கிறது பீகாரில் நடந்திருக்கக்கூடிய அந்த நிதிஷ்குமாரனுடைய வெளியேற்றத்தை முன் வச்சு சொல்லப்படுகிறது. அப்புறம் வெஸ்ட் பெங்காலில் அவர்கள் தனித்து நிற்பேன் அப்படின்னு மம்தா பானர்ஜி அவர்கள் சொன்னதை வைத்து சொல்கிறீர்கள்னு நினைக்கிறேன். ஆனால் தேசிய அளவில் ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாடிக்கும் காங்கிரஸுக்குமான கூட்டணி உடன்பாடுங்கிறது ஏறக்குறைய ஃபைனலாகி சமாஜ்வாடியினுடைய முதற்கட்ட பட்டியல் வெளியாகி இருக்கிறது. அப்படிங்கிறது ஒரு இந்தியா கூட்டணிக்கான ஒரு வலுவான சாதகமான மூவாக பார்க்குறோம். இந்த சலசலப்புகள் கூட தமிழ்நாடு அளவிலான இந்தியா கூட்டணியில் இல்லை. தொகுதி பங்கீடு வரைக்கும் போயிடுச்சு. நம்பர் ஷேரிங் தான், ஷீட் ஷேரிங் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த சீட் ஷேரிங்கில் கூட இது வரைக்கும் எந்த அதிருப்தியும் யாரும் வெளிப்படுத்தலை. நெகோசியேஷனில் தான் அது இருக்குது. அதிகமாக கேட்குறாங்க, கடந்த காலத்தை விட அதிகமாக கேட்குறாங்க அப்படிங்கிறதுனால ஒரு சிக்கல் வருமா அப்படிங்கிறது யூகம்தான். அந்த யூகத்தை முன் வச்சு நாம் விவாதிக்க முடியாது. இப்போ திமுக கூட்டணி தமிழ்நாட்டில் ஒன்று இருக்குது. அதிமுக தனித்தோ அல்லது ஒரு கூட்டணியோடோ எதிர்கொள்ள போகிறார்கள். இல்லை, அது இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். அந்த யூகம் அப்படிங்கிறது ஏன் விவாத பொருளாக மாறுகிறது அப்படின்னா, ஏற்கனவே அதிமுக திமுக கூட்டணியிலிருந்து சில கட்சிகள் எங்கள் கூட்டணியில் இணைய தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமையை அவர்கள் ஓப்பன் பண்ணி, அந்த கேட்டை அவங்க ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறதுனால, ஒருவேளை இங்கே கேட்கிற இடங்கள் கொடுக்கலன்னா அவங்க அதிமுக கூட்டணிக்கு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. அதனால அந்த நீங்க சொன்ன அந்த யூகம் எழுவதாக பார்க்கலாம். இல்ல, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியும் ஒரு சந்தர்ப்பவாத கட்சி கிடையாது. இந்த கூட்டணி 2017 தொடர்ந்து 8 தேர்தல்களை ஒன்றாக சந்தித்திருக்கிறார்கள். எல்லா தேர்தலையும் ஒரே இலக்கு தான், ஆதிக்கவாதிகளையும் அடிமைகளையும் விரட்டுவது அப்படிங்கிற ஒரே இலக்கோடு தான் இந்த தேர்தல்களை 8 தேர்தல்களையும், இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற பொது தேர்தல் எல்லாத்தையும் சந்திச்சிருக்கிறோம். அதனால இந்த கூட்டணி அப்படிங்கிறது ஒரு கொள்கை கூட்டணி. இது முறிவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லை. அவர்களுடைய எண்ணம், விருப்பம், ஆசை இதெல்லாம் அதுவா இருக்கலாம். ஆனால் அது நடக்க போறது கிடையாது. திமுக கூட்டணியிலிருந்து ஒரு கட்சி வெளியேறி அங்க போறதுங்கிறது தேர்தல் கூட்டணின்னு வந்தா எது வேண்டுமானாலும் அது நடக்கலாம். ஆனால் இந்த தேர்தல் அந்த மாதிரியான ஒரு தேர்தல் கிடையாது. அதுதான் நான் சொல்ல வந்தேன். திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணிக்கு 3 விஷயங்கள்ல நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். ஒன்று, எங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது மோடியை வீட்டுக்கு அனுப்புவது எங்களுடைய இலக்கு. அதற்கான காரணங்கள்ல நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். முதல் விஷயம், இன்னைக்கு மணிசங்கர் ஐயர் அவர்களுடைய டெல்லி வீட்டை காலி பண்ணுங்கன்னு ஒரு ரெசிடென்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் அவருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, அவருடைய மனைவி ராம் மந்திர் கட்டுமானம் அந்த திறப்பு விழாவை குறித்து விமர்சித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல எங்க அரசியல் வந்துச்சுன்னு நீங்க கேட்கலாம். ஆனால் இதுவரைக்கும் பாஜகவினுடைய தலைவர்கள் அல்லது பாஜகவோடு இருக்கக்கூடிய தலைவர்கள், சங்க பரிவார சக்திகள் அடுத்த மதத்தின் மீது வீசப்பட்ட அந்த கருத்துகள், நச்சு கருத்துக்கள்லாம் இருக்குல்ல, அது பொலிட்டிக்கல் ஃபாரம்ல மட்டும்தான் இருந்துச்சு. இன்னைக்கு அது சமூகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஒரு ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்படிங்கிறப்ப ஒரு சொசைட்டி கம்யூனலா போலரைஸ் ஆக தொடங்குது. அப்படிங்கிறது இந்த நாட்டிற்கு ஆபத்துன்னு நாங்க கருதுறோம். இந்த நாட்டினுடைய ஆன்மாவாக இருக்கக்கூடிய மதச்சார்பின்மைக்கு ஆபத்துன்னு நாங்க கருதுறோம். அதற்கு ஒரு அரசியல் மாற்றம் வேணும், மோடி வீட்டுக்கு போகணும்னு நாங்க நினைக்கிறோம். அதே போல சிஏஏவை இன்னும் 7 நாள்ல அமல்படுத்தும் அப்படின்னு சாந்தனு தாக்கூர் சொல்றார். இந்த நாட்டினுடைய குடிமக்களுக்கு மத ரீதியாக போலரைஸ் பண்ணி நீங்கள் குடிகள் இல்லைன்னு அறிவிப்பதற்கான ஆபத்து கொண்ட ஒரு சட்டத்தை 7 நாள்ல அமல்படுத்திய தீர்வோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அப்படிங்கிறதை நாங்கள் ஆபத்தாக கருதுகிறோம். அதே போல 146 எம்பிஸை கேள்வி கேட்டாங்கிற ஒரே காரணத்திற்காக, அதுவும் பாராளுமன்றத்தில் அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அவையினுடைய பாதுகாப்பு குறித்த பிரச்சனையில் கேள்வி கேட்டார்கள் காரணத்திற்காக தூக்கி வெளியே போட்டாங்க. அப்ப இந்த நாட்டில் கேள்வி கேட்டால் சஸ்பெண்ட், கேள்வி கேட்டால் வெளியே தள்ளுவோம் அப்படிங்கிற ஜனநாயக மீறலை நாங்கள் ஆபத்தாக வரலாம்னு சொல்லிட்டாங்க. இல்ல, அன்னைக்கு என்ன சார் நடந்துச்சு? அந்த செஷன்ல அவங்களை அலோவ் பண்ணலையே. அவங்களை வெளியில அனுப்பிட்டு தானே இந்த நாட்டினுடைய தேர்தல் ஆணையத்தை கைப்பற்றுவதற்கு சாத்தியமான அந்த தேர்தல் ஆணைய பில்லு, உச்சநீதிமன்றத்தினுடைய கைட்லைன், டைரக்ஷன் எல்லாம் மீறி நீங்க அந்த தேர்தல் ஆணைய பில்லை கொண்டு நிறைவேற்றினீங்க. தேர்தல்கள் இன்னைக்கு சண்டிகரனுடைய எலெக்ஷன் எப்படி நடந்தது, எதிர்க்கட்சி கூட்டணியினுடைய ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணியினுடைய 8 ஓட்டுகள் எப்படி செல்லாதாக்கப்பட்டன அப்படிங்கிறதை வீடியோ ஆதாரம் மூலமாக இந்த நாடு பார்த்திருக்கிறது. அப்ப என்ன நடக்க போகுது? இன்னொரு முறை மோடி வந்தார்னா அதுக்கு பிறகு தேர்தலே நடக்காது அப்படிங்கிற அச்சம் எங்களுக்கு இருக்கிறது. அப்ப இந்த நாட்டினுடைய மதச்சார்பின்மையை, இந்த நாட்டினுடைய குடியுரிமையை, இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை, இந்த நாட்டினுடைய தேர்தல்களை எல்லாவற்றையும் விட முக்கியமா இந்த நாடு இந்தியாங்கிற பெயரை காப்பாற்றுவதற்காக மோடியை நாங்கள் வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது எங்களுடைய இலக்கு. மூணாவது, யாரோடு சேர்ந்து இந்த போரை நாங்கள் நடத்த போகிறோம்? ரொம்ப சிம்பிள். எங்கள்கிட்ட 2017 எங்களோடு இருக்கக்கூடிய அந்த மதச்சார்பற்ற அணியோடு சேர்ந்து நாங்கள் போராட போகிறோம் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம்.
இப்ப இந்த 3 விஷயத்துல நாங்க தெளிவா இருக்கிறோம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் யாரை எதிர்க்க போகிறார்கள் என்பதிலே அவர்களுக்கு தெளிவு கிடையாது. மோடியை எதிர்க்க போகிறார்களா, காங்கிரஸ் எதிர்க்க போகிறார்களா, யாரை எதிர்க்க போகிறார்கள் அகில இந்திய அளவில் அவங்க கிளாரிஃபை பண்ணிட்டாங்களே. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்களவை தேர்தலில் மக்கள் நலன், தமிழ்நாட்டு மக்களினுடைய நலனை யார் பாதுகாக்கிறார்களோ, மக்கள் நலனுக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவு அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க அவங்களுடைய கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. அது யார் என்பதை இப்போ வரைக்கும் பாயிண்ட் அவுட் பண்ணல. ரெண்டாவது, மக்கள் நலனுக்கு எதிராக இருக்கக்கூடிய இன்னாரை நாங்கள் வீட்டுக்கு அனுப்புறோம், மக்கள் நலனுக்கு எதிராக இருக்கக்கூடிய மோடியை நாங்கள் வீட்டுக்கு அனுப்புறோம் அப்படின்னு அவர்களால் இப்போ வரைக்கும் சொல்ல முடியல. சோ தே ஆர் வெரி ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்காங்க யாரு இலக்குன்னுட்டு. ரெண்டாவது, காரணங்கள் இருக்குல்ல, என்ன காரணத்திற்காக நாங்கள் பிஜேபி விட்டு வெளில வந்தோம் அப்படிங்கறத இந்த நிமிடம் வரைக்கும் அவர்கள் தெளிவுபடுத்தல. காரணங்கள் எல்லாமே அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் வந்து ஜெயக்குமார் அவர்கள் முந்தா நாள் பேட்டி கொடுத்தாங்க. இன்னைக்கு காலையில ஒரு கூட்டத்தில் பேசுகிற போது திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களுடைய பேட்டி வந்து முதலமைச்சர் வேட்பாளராக வந்து அண்ணாமலை இருப்பதற்கான வாய்ப்புகள் 26 இருக்கிறதுங்கிறதுனால வெளியில வந்தோம், அண்ணாமலைக்கு காவடி தூக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இவருடைய விமர்சனங்கள் முழுக்க முழுக்க அண்ணாமலைக்கு எதிராகத்தான் இருக்கிறது, தமிழ்நாடு பாஜகவினுடைய தலைமைக்கு எதிராகத்தான் இருக்கிறது. இவர்கள் கூட்டணியை முறிக்கிறேன்னு சொன்னது செப்டம்பர் 25, 2023 அவங்க மாவட்ட செயலாளர் கூட்டத்தை முடிச்சிட்டு வந்து வெளில பேசினாங்க. ஜெயக்குமார் அவர்களுடைய பேட்டியில இருந்து அந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. அதிலிருந்து இன்னைய வரைக்கும் 128 நாள்ல ஒரே ஒரு வார்த்தை கூட பாஜகவை கண்டிக்கிறோம், ஒன்றிய பிஜேபி அரசை கண்டிக்கிறோம், மோடியை கண்டிக்கிறோம் அப்படிங்கிற சொல்லே இந்த 128 நாளில் அவர்கள் சொல்லவே இல்லை. இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க, ஒவ்வொருத்தரா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைய வரைக்கும் முனுசாமி பேசுறாரு, ஜெயக்குமார் பேசுறாரு, எல்லாரும் ஒவ்வொருத்தரா ஜெயக்குமார் அவர்கள் பேசுகிறார், திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பேசுகிறார், முனுசாமி அவர்கள் பேசுகிறார், எல்லாருமே பேசுகிறார்கள். எல்லாம் பேசுறாங்கன்னா தமிழ்நாடு பாஜகவுக்கு எதிராகத்தான் பேசுகிறார்கள். ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஏதேச்சுகார அரசை ஒரு சர்வாதிகார ஜெயக்குமார் சொல்லியிருக்கிறார், 10 ஆண்டு காலம் நாங்கள் ஆட்சியில் இருந்தோம், நாங்க தமிழ்நாட்டு நலனுக்காக நிறைய விஷயங்களை முன் வச்சோம், அதுல எங்களுக்கு போதுமான ஒத்துழைப்பை பாஜக அரசு கொடுக்கல அப்படின்னு சொல்றாரு. அதுவே விமர்சனம் சொல்லுவோம்ங்கற, இல்ல அதுவே விமர்சனம் அப்படிங்கறத சொல்லுவோம்ங்கற. எப்ப சொல்லுவீங்க? அத மக்கள்கிட்ட சொல்லுவாங்க. அது எப்ப சொல்லுவீங்க? கூட்டணியை முடிச்சிட்டு 128 நாள் கழிச்சு வந்து இதுவரைக்கும் ஒண்ணும் சொல்லல, இதற்கு மேல எப்போ சொல்ல போறீங்க அப்படிங்கறத கேள்வி. அப்ப அவர்களுடைய இலக்கில தெளிவில்ல, காரணங்கள்ல தெளிவில்ல. மூணாவது விஷயம், இன்னைக்கு நான் சொன்னேன்ல, பிஜேபி நாங்கள் எதிர்ப்பதற்கான காரணங்கள்னு பட்டியலிட்டேன்ல, தேர்தல் ஆணைய பில்லு அதை ஆதரித்தது அதிமுக, அதே போல சிஏஏ அதை ஆதரித்தது அதிமுக. இன்னைக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் உண்டு சார். 146 அதுலயும் அவர்களுடைய ஸ்டாண்ட கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. முடிச்சறேன். 146 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட போது அதை எதிர்த்து கேள்வி கேட்காத கட்சியாக அதிமுக இருந்தது. இதெல்லாம் ஒரு பக்கம். மூன்றாவது விஷயம், கூட்டணி யாரோடு சேர்ந்து எதிர்க்க போகிறார்கள்ங்கிறதெல்லாம் இப்ப நம்மளோட டிபேட்டே. 22வது வருஷம் 2022 நவம்பர் மாதம் பேசலாம். இல்ல முடிச்சு ஒரே 30 செகண்ட். 2022 நவம்பர் மாதம் நாமக்கல்ல பேசும்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது, நாங்கள் வலுவான கூட்டணி அமைப்போம்னர். அதாவது அன்றைக்கு இருந்த கூட்டணியில் இருந்த கட்சிகளை விட வலுவான கூட்டணியினர். அந்த கட்சிகள் கூட இன்னைக்கு அவரோடு இல்ல. எந்த ஒரு கட்சியும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு குழு அமைச்சிட்டாங்க, ஆபீஸ்ல போய் உட்கார்ந்துட்டு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தொடங்கிட்டாங்க. ஆனால் யார் ஒருவரும் எந்த ஒரு கட்சியும் நாங்கள் அதிகாரப்பூர்வமாக அதிமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறோம் என்று சொல்லுவதற்கு தயாராக இல்லை. முதற்கட்ட பார்வையாளர்